உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். நம்ம இயேசு நமக்கு வெற்றியை கொடுப்பாரு. இந்த உலகம் நம்மளுக்கு எல்லாமே நல்லது கொடுத்ததே கிடையாது இல்லை. நம்மளை அலை வச்சு பார்த்துருக்குது, நம்ம மனசை உடச்சிருக்குது இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, வேதனைப்படுத்தியிருக்காங்க. நல்லது எதுவும் நம்ம இந்த உலகத்தினர் கொடுத்தது கிடையாது. ஆனால் நம்ம தேவன் இருக்காரே அப்படி கிடையாது. அவர் வெற்றியை கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். மனிதர்கள் மாதிரி கிடையாது. சரிங்களா? மனிதர்கள் நமக்கு நல்லதுலாம் கொடுக்கவே மாட்டாங்கங்க. நல்லது இருந்தால் அவங்களே வச்சுப்பாங்க. ஏதாவது தீமை இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நல்லதுலாம் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் வச்சுப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர் தான் நம்ம தேவன். சரிங்களா? எப்பொழுதும் நான் தோத்துட்ருக்கேங்க, எப்பொழுதும் தோத்துட்ருக்கேன் இல்லை. இயேசு உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவார், வெற்றி பெற வைப்பார். இனிமேல் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சரிங்களாங்க? எரிகோ ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவனை பிச்சைக்காரனாக மாற்றினது யாருங்க? நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க குடும்பத்தினர் இரக்கமே இல்லாமல் அவனை கொண்டு பிச்சைக்காரனாக மாற்றிட்டு போயிட்டாங்க. அவன் நீங்கள் மார்க்கு 10:47 கத்துறான் பாருங்களேன். அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தினர்கிட்ட கேட்டிருக்கான், ஐயோ எனக்கு இரக்கம் செய்யுங்க, என்னை கொண்டு போய் எரிகோ ரோட்டில் பிச்சைக்காரனாக போடாதீங்க, என்னை தூக்கி போடாதீங்க. எத்தனையோ தடவை அவங்க குடும்பத்தினரை சார்ந்தவங்க கிட்ட கேட்டான். அவங்க இரக்கம் செய்யலை, இரக்கத்தை கொடுக்கல. ஆனால் இயேசு கிட்ட, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அப்போ இயேசு என்ன பண்ணாரு? இரக்கம் செய்தார், இரக்கத்தை கொடுத்தாரு, 2 கண்களை கொடுத்தாரு. அந்த 2 கண்கள் கிடச்சதுனால அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படுறீங்களா? என்னங்க எப்போ பார்த்தாலும் தோற்று போகிறேங்க, சின்னதுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தோற்று போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்றீங்களா? இல்லை, நம்ம இயேசு ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு உங்களை பற்றி தெரியும். அவர் உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து உங்களை ஜெயிக்க வைப்பார். பர்த்திமேயு அவன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு 2 கண்கள் தேவைப்பட்டுச்சு. அவன் வெற்றி அடையணும்னா அவனுக்கு 2 கண்கள் தேவைப்பட்டுச்சு. 2 கண்களை கொடுத்து அவனை வெற்றி அடைய செய்தார். அவன் அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக அவன் ஜெயம்தான் பெற்றிருப்பான். எல்லா இடத்துலையும் வெற்றி கிடச்சிருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு என்ன தேவைப்படுது அதை இன்னைக்கு கொடுக்க போகிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் வெற்றி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஜெயத்தை கொடுப்பவர் இந்த இயேசு, ஜெயத்தை கொடுப்பவர். மற்ற மனிதர்கள் மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறவங்க கிடையாது நம்ம தேவன். கண்ணீரை கொடுப்பவர் அல்ல. சரிங்களா? இந்த தேவன், இந்த இயேசு உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பயப்படாதீங்க, ஜெயிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்க போகிறீங்க, நிம்மதியை கொடுக்க போகிறீங்க, சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க, ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறீங்க. தோத்துட்டே இருக்கிறேன்னு சொல்கிற உங்கள் பிள்ளைங்க வெற்றி பெறுவாங்க, வெற்றியை கொடுக்க போகிறீங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் சாமி, உமக்கு நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக சாமி. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பா நன்றி ராஜா, சூத்திரம் அப்பா. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். இல்லைனா நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நீங்களே நரகத்தில் தள்ளிடுவீங்க. அப்படி தள்ளாதீங்கப்பா, பரலோகத்துக்கு அனுப்புங்க. உங்கள் இரத்தத்தை கொண்டு பாவங்கள் இல்லாமல் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா.
எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் பறந்து உங்களை பார்க்க வருவோம். அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா. நன்றி ராஜா, சோத்திரமாப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பா. அந்த டைமு இந்த பூமியின் ஓனராக வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் பா. எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.